குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 2.15 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு சம் இருக்கட்டும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 ஸ்கொயரை எடுத்துக்கிடுவோம். ஸோ ஏன் சார் 10 ஸ்கொயர் எடுக்கும்? ஸோ டேரெக்டாக 10^4 வச்சு பண்ணலாமா? அதை விட இந்த ஸ்டெப்பு ஈஸியாக இருக்கும். சம்மை வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறோம். சரி சார், இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்டு கேட்பாங்க, இந்த சம்முக்கு இதை தான் ஞாபகம் வைக்கணும்னு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, அது கொஞ்சம் நீங்கள் மெமரி தான் பண்ணணும். பட் இப்போ இந்த மாடலில் இருக்கிற எல்லா சம்மையும் நிறையா சம்ஸ் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த சம்மை பார்த்தோன்னே என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும். ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன், 10^4 அப்படிங்கிறது பெரிய நம்பர், பட் 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது 100. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? நமக்கு எதாவது ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அப்போ பார்த்தோன்னே தெரியுது. இப்போ ஒரு நம்பரை நான் சொல்கிற மாதிரி, ஒரு நம்பரை 8 கொண்டு டிவைட் பண்ணுறத விட 2 கொண்டு டிவைட் பண்ணால் வேலை ஈஸியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயந்தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். ஸோ 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. 100 mod 19 அப்படின்னா இப்போ 100 19 டிவைட் பண்ணுங்கள். ஸோ ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ரெண்டு பக்கமும் இப்போது 10 ஸ்கொயர்னு சொல்லலாம், 100ன்னு சொல்லலாம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். 10 ஸ்கொயரையும் ஸ்கொயர் பண்ணுங்கள், 5ஐயும் ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? 10^4 இஸ் ஈக்குவல் டு 25ன்னு கிடைக்கும், ரைட்? மறுபடியும் 25ஐ 19 டிவைட் பண்ணுங்கள், ரிமைண்டர் 6 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 6. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.